வணக்கம் அன்பான பெண்களே. இன்னைக்கு இந்த பெண்கள் மருத்துவத்தில் மிகவும் பிரபலமான தலைப்பான மியோமா பற்றி பேச போகிறோம். மயோமா என்றால் என்ன? மயோமாஸ் இது தசை திசுக்களின் சிதைவு, கருப்பை. மட்டுமல்ல, கருப்பை என்றாலும் மற்ற உறுப்புகளில் கூட இது ஏற்படலாம். ஆனால் மிகவும் அரிதாகவே இந்த மாறுபாடு மிதமான கட்டிகளை உருவாக்குகிறது. ஆனால் தீவிர நோய் மியோமாவை மியோசார்கோமா அப்படின்னு அழைக்கிறார்கள். இப்போது நாம் இங்கே ஒரு வரைபடம் வரையப் போகிறோம். இது கர்ப்பிணி. ஓ, இவ்வளவு அழகான கர்ப்பிணி. ஓ, என் பிடித்த படம். தயவு செய்து. ஓ, இங்கே கர்ப்பிணியின் கழுத்து உள்ளது. இங்கே அந்த குழாய். இங்கே அந்த குழாயின் உள்ளே உள்ளது. ஓ, இங்கே சளிசவ்வு உள்ளது. எங்கோ நிகழ்கிறது. இதோ அந்த குகை. அந்த குழந்தை ஒரு நாள் தன்னை கண்டுபிடிக்கக்கூடும். இங்குதான் அந்த கருப்பை வாய்கள் வருகின்றன. இதோ அவர்கள், இந்த தசைகள், இந்த தசைநார்கள் ஏதோ ஒரு வகையில் சுருண்டுள்ளன. அந்த தசைநார்கள் அவை எவ்வாறு வளரலாம்? நம்ம மருத்துவரிடம் சென்றால் மருத்துவர் 5 மிமி அளவுள்ள மியோமா உள்ளது என்று சொன்னால் உடனே நாம் இது எதுவும் இல்லை அல்லது உண்மையில் எதுவும் இல்லை என்று சொல்வோம். மியோமா இது கர்ப்பிணியின் உள்ளே உள்ள இடத்தில் உள்ளது. இங்கே நாம் இதை பேசலாம். 5 மிமி ஃபைப்ராய்டு நான் வரைந்தேன். அவர் நிச்சயமாக ஒருபோதும் புற்றுநோயாக மாறாது. தவிர அது தவறாக கண்டறியப்பட்டால் அப்போது அது இருக்கலாம். ஏனில் இவை அனைத்தும் தோற்றத்தில் சிறிய மாற்றங்கள். இந்த நார்த்திசு கட்டியை சுற்றி இரத்த நாளங்கள் உள்ளன. அவற்றால் இரத்தம் கசியும், இல்லையா? ஆனால் நாம் பேசுவோம் 5 மிமி என்பது எந்த பிரச்சனையையும் உருவாக்காது. 10 மிமி நார்த்திசு கட்டிகள் ஏதேனும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா? அது அதிகமான இரத்த கசிவுக்கு காரணமாக இல்லாவிட்டால் அதில் எதுவும் இல்லை. எனவே அதை ஏற்க வேண்டியதில்லை. பிரச்சனை 6 சென்டிமீட்டர் அளவுள்ள மியோமாக்கள் இருந்து தொடங்குகிறது. அதாவது இது இந்த அளவிலா? நான் அவ்வளவுதான் சொல்வேன். இந்த மயோமா இந்த பகுதியில் அமைந்திருந்தால் மசாஜ், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் இங்கு அடித்தளம் உள்ளது, இல்லையா? அதாவது இதை வேறு வார்த்தைகளில் சொன்னால், இங்கே ஒரு தலை இருக்கிறது போல இங்கே கைகள் மற்றும் இங்கே கால்கள் இருக்கின்றன, இல்லையா? அதாவது இந்த திசையில் கர்ப்பிணி உள்ளது. அதாவது இந்த மியோமாக்கள் எவ்வளவு உயரமாக உள்ளன, அவை எவ்வளவு பெரியவையாக உள்ளன, அவை மருத்துவ ரீதியாக குறைவான முக்கியத்துவம் கொண்டவை. பிரச்சனை என்னன்னா, இந்த தசை உண்மையில் ஜேமியுடன் தொடர்பை ஏற்படுத்துகிறதா? சளி சவ்வு, இங்கே சளி கருப்பை குழி, அல்லது இல்லை? அது தொடர்பு கொண்டால் அது சிறந்தது. ஆனால் தொடர்பு கொண்டால் அது மோசமாக இருக்கும். ஏனெனில் அது இரத்த கசிவுக்கு காரணமாக இருக்கலாம். அவர் இங்கு சுருக்கமானது மூலம் வெளிப்படையாக இருந்தால் அதில் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. ஏனெனில் அவர் எவ்விதமான தொல்லைகளையும் எங்களுக்கு ஏற்படுத்த முடியாது. தவிர நாம் எடுத்துக்காட்டாக சில குடல்களின் செயல்பாட்டில் குறைபாடுகளை சந்திக்கப் போகிறோம். மேலும் இந்த குடல்கள் ஏதோ ஒரு வகையில் நம்மை உள்வாங்கி ஏற்படுத்தும். குடலின் வலி, தடுமாற்றம் மற்றும் இது போன்றவை உருவாகும். அதனால் இங்கு சுருக்கமான மியோமாக்கள் பற்றிய விஷயத்தில் அதை ஏற்க வேண்டாம். மிக மோசமாக இருக்கும். இந்த மியோமாக்கள் கர்ப்பிணியின் கழுத்தில் இருந்தால் மேலும் மோசமாக இருக்கும். நோயாளி ஒருபோதும் குழந்தை பிறக்கவில்லை என்றால் இந்த நார்த்திசு கட்டிகள் முன்பு போலவே அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். கர்ப்பிணியை கண்டறிய ஆபத்தை மதிப்பீடு செய்யலாம் மற்றும் கர்ப்பிணிக்கு முன்பு அந்த அறுவை சிகிச்சையை செய்ய வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கலாம். நோயாளி இந்த கர்ப்பிணியில் உள்ளார் என்றால் மியோமாவின் மதிப்பீடு யதார்த்தத்துடன் தொடர்பு கொள்ளாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நான் பல முறை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கர்ப்பிணிகளின் அளவையும் வடிவத்தையும் மதிப்பீடு செய்ய முயற்சித்தேன். ஆனால் பிறகு அது எப்படி இருந்தது என்பது தெரிய வந்தது. குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தை 6 வாரங்களுக்கு மேலாக இருந்தால், கர்ப்பிணி தனது சாதாரண அளவுக்கு திரும்பிய பிறகு அந்த மியோமாக்கள் முற்றிலும் வேறு விதமாக குறிப்பிடப்படுவன. கர்ப்பிணி காலத்தில் அவற்றை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது கர்ப்பிணியில் நாம் அவற்றை பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவை எவ்வாறு மாறுகின்றன என்பதை மதிப்பீடு செய்ய முடியாது. மயோமாக்கள் வழக்கமாக, அடுத்ததில் இதை வரைவேன், அவங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான அம்சம் உள்ளது. அவங்க சுற்றி பாத்திரங்கள் உள்ளன. இங்கு அவங்களுக்கு உள்ள எதுவும் இல்லாமல் இருக்கலாம். மிக அதிகமான உணவுகள், இதனால் இவை ஏற்படுகிறது. வெளிப்புற உணவுகள் எதுவாக இருந்தாலும் இங்கு எங்கு உள்ளது? மையத்தில், சுவரில் அல்லது வெளியில். இது இரத்த கசிவு ஏற்படுத்தலாம். நார்த்திசு கட்டியிலிருந்து பெரிட்டோனியல் குழிக்குள் இரத்தப்போக்கு ஏற்படுவது நடைமுறையில் சாத்தியமற்றது. ஆனால் கருப்பை குழிக்குள் இரத்தப்போக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வேறுபட்ட அமைப்பினால் உள்ளன. சளிச்சவ்வு தன்னை, ஆனால் மியோமா தற்போது மையத்தில் அப்படி இன்னும் ஒழுங்கற்ற தன்மைகள் உள்ளன. ஓ, நான் இங்கு யூஎஸ்ஜி படத்தை பற்றி பேசுகிறேன். இதனால் இந்த மியோமா இங்கு மரணமடைந்துள்ளதற்கான அடையாளங்களை கொண்டுள்ளது என்று நாங்கள் ஊகிக்கலாம். அதாவது மியோமாவின் மையத்தில் உள்ள செல்கள் நீண்ட காலமாக இருக்கும்போது
குறைவான இரத்த வாயுக்கள் கொண்டவை. அவை கரைந்து போகத் தொடங்குகின்றன. நாம் ஒரு பிளம்பழத்தை தண்ணீரில் எறிந்தால் சிறிது நேரம் கழித்து இந்த பிளம்பழம் அந்த நீரில் இருக்கும், கரைந்து போகும். அந்த வகையில் மியோமாவில் இதே செயல்முறைகள் நடைபெறுகின்றன. மியோமா நிச்சயமாக எந்த ஒரு வடிவியல் கட்டமைப்பாகவும் இல்லை. அவற்றின் வடிவம் ஒழுங்கற்றது. ஆனால் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இங்கு நான் ஒரு ஆப்பிள் கொண்டு வந்துள்ளேன். அதனால இதன் அடிப்படையில் நார்த் கட்டிகள் நிலைத்தன்மை கொண்டவை. அந்த ஆப்பிள் நாம் சொல்லலாம் ரொம்ப பழையதல்ல, ரொம்ப புதியதல்ல. ஆனால் சரியாக அப்படி இங்கு அவற்றுக்கு ஒரு சில ஒழுங்கற்ற மேற்பரப்பு இருக்கலாம். எனவே கர்ப்பிணியின் உள்ளே இருந்து மியோமாவை அகற்றும் செயல்முறை மிகவும் நன்றாக நடைபெறும். கடினமான தசை வெகுஜனத்திற்கும் மென்மையான பகுதிக்கும் இடையில் செருகப்பட்ட ஒரு விரலை பயன்படுத்துவதன் மூலம். அதனால் நான் நினைவில் வைத்திருக்கும், நான் ஒரு முறை மிகவும் ஆர்வமாக செய்த ஒரு செயல்முறை. எளிமையின் காரணமாக மேலும் எந்த சிக்கலும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் இந்த மியோமாக்களை அகற்றிய பிறகு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த ஓட்டையை எப்படியாவது தைக்க வேண்டும். அதாவது இங்கு தையல்கள் வைக்கப்படுகின்றன, அவை ஒன்றுக்கொன்று அழுத்துகின்றன. நிச்சயமாக நாம் எவ்வளவு அதிகமான மியோமாக்களை அகற்றுகிறோமோ எதிர்காலத்தில் கர்ப்பிணியை சேதப்படுத்தும் அபாயம் அதிகமாக இருக்கும். அதாவது ஒரு அல்லது பல மியோமா அகற்றிய பிறகு நோயாளிக்கு செசேரியன் அறுவை சிகிச்சைக்கு அழைக்கப்படுவதற்கான அபாயம் மிகவும் அதிகமாக இருக்கும். முன்னதாக நிச்சயமாக ஃபைப்ராய்டுகள் வாழ்நாள் முழுவதும் வளரக்கூடும். எனக்கு தோன்றுகிறது, மிகவும் இளம் பெண்கள் சில சமயங்களில் 16-17 வயதில் மியோமா இருப்பதாக சந்தேகம் கொள்ளலாம். 17 வயசு முன்னதாக நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்கவில்லை. ஆனால் இந்த மியோமாக்கள் நோயாளியின் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் மாறுகின்றன. அதாவது அவை தங்கள் அடிப்படையை அளவை மட்டுமல்லாமல் கர்ப்பிணியின் உள்ளே நகர்கின்றன. அன்புள்ள பெண்களே, இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிறிய சுவாரஸ்யமான சம்பவம் பற்றி சொல்லப் போகிறேன். இதுக்கு முன்பு ஒரு மகளிர் மருத்துவ நிபுணரை சந்திக்காத பெண்களில் இல்லை திடீர்னு வந்து யோனிக்குள் இருந்தது, அந்த வகையில் சொல்லலாம். சிவப்பு மென்மையான சுவருடன் கூடிய உருவம், சிறிது இரத்தம் கசிந்து அனைவரும் இது புற்றுநோயா என்று நினைத்தனர். நாங்கள் பேராசிரியரோட பார்த்தா இது ஒரு மியோமா என்று தெரிய வருகிறது. கர்ப்பிணியின் இந்த இடத்துல உள்ள மியோமா அந்த நெருக்கமான கம்பத்தில் உருவாகி முழு கர்ப்பிணியை கடந்து அது எளிதாக பிறக்கத் தொடங்குகிறது. அப்புறம் இதோ 2வது ஆள், தசைப்பிடிப்புள்ள ஒருத்தர். இது அனைத்தும் தனிப்பட்ட விஷயம். இதை ஒரே மாதிரியான முறையில் கூற முடியாது. இந்த பெண்ணியத்தின் முடிவில் எளிதாக காணலாம். இது எந்த தீய விஷயமும் அல்ல. இந்த மியோமாவை பெரும்பாலும் மருத்துவமனையில் வெட்டுகிறார்கள், இரத்த கசிவின் ஆபத்தை குறைக்க, அல்லது முழு கருப்பையும் அகற்றப்படும் ஒரு விதமாக. ஆனால் கர்ப்பிணியின் இடத்தை பற்றிய போது இந்த உள்நோய்க்கு உட்பட்ட மியோமாக்களுடன் உள்ளக மியோமாக்களும் உள்ளன. சளிச்சவ்வு குழியில் பென்குலேட்டட் மயோமாக்கள் என்று அழைக்கப்படுபவைகளும் உள்ளன. இங்கு ஒரு மியோமாவின் உதாரணம் உள்ளது. இது 2-3 மிமி அளவுள்ள நெருக்கமான கம்பத்தில் உள்ளது. மேலும் அவர் ஒரு பழைய கடிகாரத்தில் ஒரு ஊசல் போல சுற்றி கொண்டே இருப்பார். சில சமயங்களில் இடது பக்கத்திலும் சில சமயங்களில் வலது பக்கத்திலும் இருப்பார். இதுக்காக இதை இங்கே வெட்டுகிறார்கள், இரத்தம் கசிக்கும் இடத்தை பாதுகாக்கிறார்கள். மற்றும் முடிவாக இறுதியில் மியோமாவின் அடிப்படையை பற்றியதையும் சொல்ல விரும்புகிறேன். இது ஒருவரே உணர முடியுமா? தாத்தாங்களன், நீங்கள் பெண்ணியத்தில் இப்படியான மியோமா இருந்தால் அதை உணரலாம். ஆனால் நீங்கள் இதை மதிப்பீடு செய்ய முடியாது. ஏனெனில் வயிற்றிலிருந்து சோதிக்க மிகவும் கடினம், ஒருவரே சோதிக்கவும் இன்னும் கடினம். ஆனால் தான் நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான தகவலாக சொல்ல விரும்புகிறேன். ஆப்பிள் கிட்டத்தட்ட சரியாக இந்நிலைத்தன்மையை கொண்டுள்ளது. மியோமா அதாவது 6-7 சென்டிமீட்டர் அளவுள்ள ஒரு மியோமாவை அகற்றுவது எந்த சிக்கலும் இல்லை. இது சரியாக இந்த நிலைத்தன்மையை கொண்டுள்ளது. நிச்சயமாக சுவர் சற்று சீரற்றதாக இருக்கலாம் மற்றும் அகற்றப்பட்ட பிறகு நிச்சயமாக எல்லாவற்றையும் தைப்பதன் மூலம் இது மிக எளிதாக குணமாகும். மியோமாக்கள் தொடர்பான ஒரே ஒரு சிக்கல் உள்ளது. பொதுவாக அவை இரத்த கசிவுகளுக்கான காரணமாக இருக்கலாம். அடுத்த எபிசோடில் இதை பற்றி பேசுவேன். நன்றி.